குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஃபீனிக்ஸ் வீலான். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஃபீனிக்ஸ் வீலான். இந்த படத்தோட கேஸ்ட் குரூவை பார்க்கலாம். திவ்ய தர்சினி தேவதர்சினி, காக்கா முட்டை விக்னேஷ், சூர்யா, விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் சூர்யா விஜய் சேதுபதி தான் இந்த படத்துல கதாநாயகனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அபி, அயலி வெப் சீரிஸ்ல நடிச்ச அந்த பொண்ணு இந்த படத்துல ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், சம்பத் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் எம்எல்ஏ, திருவெற்றியூர் மாதிரியான ஒரு தொகுதி எம்எல்ஏ நினைக்கிற சம்பத். அவர் கட்சியோட அந்த சங்கத்தோட கூட்டத்துக்கு வரும்போது அவர் சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சு அடாவடித்தனமா பேசுறாங்க. அந்த இடத்துல இவர் பாத்தீங்கன்னா பொறுமையா பேசிட்டு போயிடுறாரு. போனவர் அன்னைக்கு நைட்டே அந்த சங்கத்து கூட்டத்துல 2 பேர் இவரை எதிர்த்து பேசுனாங்க இல்ல, அவங்க 2 பேர்த்தையும் குடிக்குள்ள போட்டு தார் ஊத்தி தீய பொருத்தி கொளுத்து தீக்குச்சியை வச்சு தீய பொருத்தி போட்டு கொலை பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு கொடூரமான எம்எல்ஏ அவரு. இதுதான் படத்தோட ஓப்பனிங் சீன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு போடுறாங்க. போட்டா பாத்தீங்கன்னா ஒரு பையன், 17 வயசு பையன், அவர் தான் இந்த சூர்யா. அவர் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது. அந்த எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பத் கரிகாலன், இவருடைய கேரக்டர் நேம். இவரை கொண்டுட்டாருன்னு சொல்லி செய்தி வருது. சிங்கிளாலா ஒருத்தர அருவாளால கிட்டத்தட்ட 20-30 இடத்துல வெட்டி கொலை பண்ணிட்டாரு பட்ட பகல்ல அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தோடனே இவர் கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. கைது பண்ணி கோர்ட்ல போய் ஆஜர்படுத்துறாங்க. அங்க சொல்லிடுறாங்க இவருக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகல, அதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போய் இவரை கொண்டு போய் அங்கே அடைச்சு அப்சர்வேஷன்ல வைங்க, என்னென்னு விசாரிங்க, கொலைக்கான மோட்டிவ் என்னென்னு விசாரிங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் இவரை இது பண்ணிடுறாங்க. இது பண்ணால் எம்எல்ஏவை கொலை பண்ணியிருக்காங்களே, எம்எல்ஏவோட ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஜெயிலுக்குள்ளேயே அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரி இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை குட்டி குணா கேங்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அவங்க மூலமா ஒரு 4-5 பேர் அனுப்பி இந்த பையனை கொலை பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. இவன் அடிச்சு தும்சம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு கேங் அனுப்புறாங்க, அதையும் தும்சம் பண்ணிடுறான். அப்புறம் பார்த்தா இவனை இங்க கூட்டிட்டு வராங்க. அந்த மறுபடியும் விசாரணைக்கு கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வாசல்ல வச்சு இவனை கொலை பண்ணலான்னு சொல்லி இந்த குரூப் இவங்களை பெட்ரோல் குண்டெல்லாம் வீசி கொலை பண்ணலான்னு சொல்லி எம்எல்ஏ குரூப் ட்ரை பண்றாங்க. அங்க பார்த்தா பெரிய அடிதடி ஆகுது. போலீஸே துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு சில சீக்வன்ஸ் எல்லாம் வருது. அங்க இருந்து இந்த பையன் தப்பிச்சு போயிடலாம். தப்பிச்சு போனவனை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்ராஜ், கேமராமேன் வேல்ராஜ் இந்த படத்துல அந்த சூப்பரண்டா நடிச்சிருக்காரு, போலீஸ் சூப்பரண்டா நடிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு இந்த ஆடுகளை முருகதாஸ்டையும் ஒருத்தட்டையும். ஆனா இந்த பையன் என்ன பண்றான்னா, தப்பிச்சு போனவன், கோர்ட் வாசல்ல தப்பிச்சு போனவன் அந்த ஜெயிலில் போய் ஆபீஸ்ல போய் அழகா அமைதியா உட்காந்துருக்கான். அங்க பார்த்தா இன்ட்ரோல் விடுறாரு டைரக்டர் அனலரசு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர். அவர் தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. புதுமுக இயக்குனர். ஸ்டண்ட் மாஸ்டர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் இது அவருக்கு முதல் படம். இது ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சது. செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா இந்த பையனை எம்எல்ஏ ஆட்கள் கொலை பண்ணாங்களா இல்லையா, இந்த பையன் சூர்யா எம்எல்ஏவை கொலை பண்ற அளவுக்கு என்ன காரணம், அந்த காக்கா முட்டை விக்னேஷ் இந்த படத்துல என்ன ரோல் பண்ணாரு, தேவதர்சினி அம்மா கேரக்டர் என்ன மாதிரியான பிளே பண்ணாங்க, அப்புறம் அயலி வெப் சீரிஸ்ல நடிச்ச அந்த அபி இந்த படத்துல என்ன ரோல் பண்ணுச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட ஃபீனிக்ஸ் வீலான் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல சாம் சிஎஸ் அவர்களுடைய பின்னணி இசை. அவர் பாத்தீங்கன்னா சென்சார் சர்டிபிகேட் போட்டதுல இருந்து முடிகிற வரைக்கும் வாசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் அவர் இசையமைச்ச சில படங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் விமர்சனம். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அழகா சைலண்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கு. எல்லா இடத்துலையும் பின்னணி இசையை வாசிக்காம சாம் சிஎஸ் அவர்கள் ஒரு சில இடங்கள்ல சைலண்டா விட்டது இந்த படத்துக்கு பலமா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பாட்டு இருக்கு. ஒரு லவ் சாங், அதுவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு
குத்துப்பாட்டு நார்த் மெட்ராஸ்ல கப்பு ஜெயிச்ச உடனே ஒரு குத்துப்பாட்டு, அதுவும் சூப்பரா இருக்கு. அப்புறம் ஃப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பாட்டு ஒன்று வருது, அதுவும் நல்லா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராபி, ஒளிப்பதிவு, வேல்ராஜ் அவர்களுடைய ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா அழகா நார்த் மெட்ராஸ், பட்டினப்பாக்கம், திருவெற்றியூர், அப்புறம் இந்த செங்கல்பட்டு ஏரியாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து படம் முடிச்சு காமிச்சிருக்காரு. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த சூர்யா, விஜய் சேதுபதி, இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமுக கதாநாயகன் மாதிரியே தெரியல. அதாவது ஒரு நார்த் மெட்ராஸ்ல வளர்ந்த பையன் எப்படி இருப்பானோ, அந்த 17-18 வயசுக்குள்ள எப்படி இருப்பானோ, அந்த ஒரு பழிக்கு பழி வாங்குற எண்ணம், கொலை பண்ற எண்ணம், அந்த சில பக்குவப்பட்ட மாதிரியான காட்சிகள், இதெல்லாம் ரொம்ப நல்லாவே அந்த பையன் நடிச்சிருக்காப்ல. அதாவது புதுசு மாதிரியே நம்ம சொல்ல முடியாது. ஒரு 10 படம் நடிச்சிருக்காப்ல, 6-7 படம் நடிச்ச கதாநாயகன் எப்படி நடிப்பாங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காப்ல. அதுக்கப்புறம் காக்கா முட்டை விக்னேஷ், அவருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவர் தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே தாங்கி பிடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியா வரக்கூடிய அந்த ஐலி வெப் சீரிஸ்ல நடிச்ச அபியும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவருடைய அந்த லவ் சாங் நல்லா இருக்கு. அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் தேவதர்சினி அம்மா கேரக்டர், அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுதல் பலமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு 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 டக்குன்னு ஒரு 55 நிமிஷத்துல இன்டர்வல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது லென்த் கிடையாது. ஏன்னா செகண்ட் ஹாப்ல உங்களுக்கு கதைக்கான காரணங்களை சொல்லி ஆகணும். அந்த பாக்ஸிங் விஷயம், சம்பத் வரக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பாக்ஸிங் செட்டு சூப்பரா இருக்கு. சண்டை காட்சிகள்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பையன் தான் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா இருக்காரு பாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் அடிக்கிறாப்ல. படம் ஓப்பனிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்குமே படம் வந்து ஒரு ஃபைட் படமா தான் இருக்கு. ஆனா அவர் அடிச்சா கூட அது வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த எமோஷனல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அனல் அரசு வந்து பாத்தீங்கன்னா சில வசனங்களும் நல்லா அழகா எழுதியிருக்காரு. படத்தோட பின்னணி இசையை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன், சூப்பரா இருக்கு. நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைகள்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைகள்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியல. டைட்டில் மட்டும் வெறும் வீலான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே கூட வச்சிருந்திருக்கலாம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையும் கலந்து வச்சிருக்காரு. அது மட்டும் தான் எனக்கு ஒரு மைனஸா படுதே தவிர மற்றபடி படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படம் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்ட்ல வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தாராளமா இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா வெட்டு, குத்து, கொலை, ரத்தம், அப்படி ரத்தம் தெறிக்க ஒரு படமா இருக்கு. அது மட்டும்தான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த தேட்டருக்குள்ள வர முடியாத ஒரு சூழல். ஏன்னு கேட்டீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்களை மட்டும்தான் எல்லா திரையரங்களையும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சென்சார் போர்ட்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறதுனால அது மட்டும்தான் ஒரு மைனஸா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஃபீனிக்ஸ் வீலான் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ, ஃபீனிக்ஸ் திரைப்படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.